சினி மெசஞ்சர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஒற்றன் துரை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சந்தியா. சொல்லுங்க சந்தியா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சந்தியா. சரிங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா மலையாள திரையுலகமே கொண்டாடிட்டு இருக்க ஆடு ஜீவிதம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் கிட்டத்தட்ட 16 வருஷமா நாங்கள் உழைச்சிருக்கோம். அந்த உழைச்சோட வெளிப்பாடு தான் இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்லையும் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்தை எப்படி பார்க்குறாங்க சார்? அதாவது இந்த படம் 16 வருஷம் கஷ்டப்பட்டானா அந்த இயக்குனர் இந்த கதையை வச்சு பண்ணணும் அப்படின்னு காத்துன்னு அதுக்கோசம் 10 வருஷம் தள்ளி நின்று இருந்தார். இந்த படத்தை பண்ணணுமே, வேறு எந்த படமே பண்ணாமல் இருந்தவர் தான் அந்த பிளஸ்ஸி அப்படின்ற இயக்குனர். இந்த படம் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம். அது மலையாளம் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியர்களும் எதிர்பார்த்த இந்த படம். ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வெளிநாட்டிலையும் எதிர்பார்த்துருப்பாங்க அப்படின்றது. ஏன்னா இந்த படத்துடைய கதை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இது மலையாள படம், மலையாளம், தெலுங்கு, தமிழ், கன்னடம், ஹிந்தி 5 மொழியில். ஆனால் இது 6 மொழியில் இருக்குது. என்னன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு கொடுக்கணுமேனு இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கு இந்த படம். சொல்லலாம் 6 மொழியில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இட்ஸ் அ பேன் இண்டியன் ஃபிலிம்ன்றது இட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவில் இருந்திருக்கு படம். உண்மையிலே நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். நான் கதாநாயகன் பிருத்விராஜ் எப்படி நடிச்சிருக்காரு சார்? அதாவது பிருத்விராஜ் நடிச்சிருக்கார் அப்படின்றத விட உண்மையிலே நல்லாவே நடிச்சிருக்காருன்றதுனா அவருடைய உழைப்பு அந்த படத்தில் தெரியுது. ஒரு டெடிக்கேஷன். ஒரு நடிகர்னா எப்படி இருக்கணுன்றது இந்த படத்தில் சாதாரணமாக கமலஹாசனை சொல்லுவாங்க. எப்பயுமே நடிப்பில் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்தளவுக்கு அவரோட எஃபர்ட்ஸ் போடுவார். அதுக்கப்புறமா விக்ரமை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலைமைக்கு இப்போ இந்த பிருத்திவிராஜ் சுகுமார் இந்த படத்தில் உண்மையில் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கான மெனக்கடல் இருக்கு இல்லைங்க, அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அதில் 2 வகையான டிரான்ஸ்ஃபார்மேஷனு. இங்கேருந்து ஊருக்கு போகும்போது ஆள் வாட்ட சாட்டமாக இருப்பார், போவார். அங்கே போயிட்டு அந்த ஆடு மேய்க்கிறது, அதனால் இந்த கதையை பற்றி ஆடு அங்கே போயிடுறாரு. போயிட்டு இவரை கடத்தின்னு போய் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த வீசாலாம் பிடுங்கி வச்சுட்டு அப்புறமா ஆட்டு தொட்டி அங்கே இருக்கும் பாருங்கள், அங்கே ஆடு மேய்க்கிற வேலையை தான் இவருக்கு கொடுங்க. அங்கே போய் சோறு தண்ணி கூட இல்லாமல், அதாவது துபாயில் தண்ணி பஞ்சம். அங்கே இருக்கிற இடத்துல அங்கே காசு கொடுத்து தான் வாங்குவாங்க தண்ணி. அந்த இடத்துல தண்ணி இல்லாமல் இவர் அவஸ்தைப்படுவார். அந்த தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி வேணும்னா கூட ஒரு சொட்டு தண்ணி அவர் குடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுவார். அதெல்லாம் காமிச்சிருவாங்க எவ்வளோ இவர் கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு. யார் இவருன்னா பிருத்திவிராஜ சொல்ல அந்த நஜீம் அப்படின்ற ஒருத்தர் ஒரிஜினல். இந்த படம் உண்மையிலேயே ஒரு நடந்த ஒரு விஷயம், உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி ஒருத்தர் கதை எழுதியிருக்காரு. அந்த அவர்கிட்ட அந்த நஜீம் என்று பாதிக்கப்பட்டவர் அவர் சொல்ல ஒருத்தர் கதை எழுதினார். அந்த கதையை தான் இவங்க எடுத்துருக்காரு இந்த பிளஸ்ஸி இயக்குனர். அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். அதாவது பிருத்திவிராஜை நம்ம படத்தில் கஷ்டப்படுவாங்க, ரியல் லைஃப்பில் அந்த நஜீம் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாருன்றது இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. அதுக்கான மெனக்கடல் தான் பிருத்திவிராஜுக்கு. அதில் ஆள் நல்லா வாட்டர் சார்ந்து கட்சியில் ஒல்லியாக ஒரு டிபி பேஷண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ரொம்ப வறுமையில் இருந்து ஒரு ஆள் எப்படி அப்படியே போயிருப்பான், அந்த மாதிரி நிலைமைக்கு இவர் இருப்பார். அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு அதில்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கதாநாயகி அமலா பாலும் நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய போர்ஷன் எல்லாமே ரொம்ப கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு ரசிகர்கள்லாம் ஃபீல் பண்ணுறாங்க சார். அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னும் போது இதில் அந்த ஆரம்ப கட்டத்தில் இருந்ததுலேருந்து இவர் போயிட்டு அங்கே போய் சிக்கிக்கினதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி வரார் அவ்வளோதான். அதை பேஸ் பண்ணி தான் அந்த புக்கே எழுதியிருக்காங்க. அதை வச்சு தான் இவங்க இந்த ஸ்கிரிப்ட் இவங்க ஒர்க் பண்ணி அதை தான் இந்த படமாக எடுத்திருக்காங்க. அதனால் அவரோட திருமண வாழ்க்கையை கொஞ்ச நேரம் காட்டுறாங்க, அவ்வளோதான். அமலா பாலோட இருந்தது அவங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையிலே அது யங்ஸ்டர்ஸ்க்கு கவர் பண்ணுற மாதிரி இன்டிமேட் சீன்ஸ்லாம் இருக்குது அமலா பாலுக்கும் பிருத்திவிராஜுக்கும் இருக்கிறதா. ஏன்னா அமலா பாலை திருப்பி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இவரோட கஷ்டங்கள் அங்கே தான் காட்டுறாங்கன்னும் போது இது ஃபுல்லாக நஜீமை பற்றி தான் இருக்குன்னு போது அவரோட மனைவியாக நடிச்சிருக்காங்க. அமலா பாலை இவ்வளோ தான் காட்ட முடியும். அது காட்டினா அது ஒரு உண்மை சம்பவத்தோட படமாக இல்லாமல் இது ஒரு சாதா கமர்ஷியல் படமாட்டம் ஆயிடுமே அப்படின்ற ஒரு காரணத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்ச நேரம் காட்டுறாங்க. அமலா பாலும் இவங்களும் இருக்கிற ஒரு காட்சிகள் தான். அதில் கூட பார்த்தீங்கன்னா இன்டிமேட் சீன்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு காட்சியை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவர் தூக்கின் போய் ஆற்றுல போடுவார். கூட இதில் அந்த குளமாட்டம் இருக்கும் ஆறு, அதில் 2 பேருமே ஒன்றா குளிப்பாங்க. அதெல்லாம் அந்த இன்டிமேட் சீன்ஸாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
அந்த மாதிரி காட்சிகள்லாம் அவங்க உண்மையிலேயே நல்லாவே நடிச்சிருக்காங்க. அமலா போல அவங்களுக்கு கொடுத்த அது சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அதில் தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படங்கள் வந்து முன்னாடியே வந்திருக்கு. ஸோ தமிழ் ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இது என்னன்னா வந்து மரியான்னு அந்த தனுஷோட ஒரு படம், அப்புறம் நம்ம விஜய் சேதுபதி ஒரு படம், அந்த மாதிரி இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் சும்மா அப்படி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் உண்மையிலேயே அதோட வலி, அந்த பாதிக்கப்பட்டார்ல நஜீம் மட்டும் இல்லாமல் நஜீமை போல் பலர் வந்து வெளிநாடுகளுக்கு, அதுவும் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு, அதாவது துபாய், சவுதி, இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் மாட்டிக்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்கே போனவங்க இங்கேருந்து ஒரு அப்போல்லாம் இப்போயாவது பரவாயில்லைங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து பரிமாண வளர்ச்சியிலேருந்து கம்யூனிகேஷனுக்கு செல்ஃபோன்லாம், நான் சொல்ல ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க வந்து எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாமல் அவங்க வந்து அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் இல்லை, ஒரு 25-30 இயர்ஸ்க்கு முன்னாலாம் அவங்களாம் வந்து அப்படியே ஒரு நம்பிக்கையின் பேரில் யாரோ கூட்டான ஒரு ஏஜென்ட் அவங்க மூலமாக அங்கே போய் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியாமல் பலர் இறந்துலாம் போயிருக்காங்க. அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குது. அதான் காப்பே ரணசிங்கம்னு ஒரு படம் கூட ஒன்று வந்துச்சு, அதில் கூட இந்த மாதிரி ஏறக்குறைய கொஞ்சம் இருக்கும் காட்சி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி நஜீமை போல் பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் நஜீம் பாதிக்கப்பட்டு உயிரோடு வந்து அவர் சொன்ன ஒரு கதையை தான் எடுத்திருக்காங்க. அதனால் வந்து இந்த படமெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக போய் பார்க்காம ஒரு இங்கேருந்து வெளிநாட்டுக்கு பிழைக்க போனவரோட வழியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த படத்தை போய் பார்க்கணும். படத்தை பார்த்தவங்க எல்லாருமே படம் நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே கிளைமேக்ஸில் வந்து ஏன் இதை பண்ணலை, அதாவது வீட்டில் போய் சேர்ந்த மாதிரி காட்சிகள்லாம் காமிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு அதை தான் நான் முதலிலே சொன்னேன். இந்த படம் வந்து அந்த புத்தகத்தில் அவர் நஜீம் என்ன எழுதினாரோ அதுதான் புரியுதுங்க. இது ஒரு உண்மை சம்பவத்தை தான் பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க, புரியுதுங்களா? அதை பற்றி தான் எடுக்க முடியும். அந்த புக்கில் எவ்வளோ இருந்துச்சு எடுத்திருக்காங்க. அதுக்கு மேலே வந்து அவருக்கு சொல்ல விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அந்த ரைட்டருக்கு. இல்லைனா வந்து இந்த விஷயத்தை இதுக்கு மேலே நம்ம வந்து நெக்ஸ்ட் காமிச்சா ரொம்ப கமர்ஷியல் ஆகிட்டு ஒரு சராசரி படமாட்டம் ஆகிடுமே அப்படின்றத ஃபீல் பண்ணியிருக்கலாம் இயக்குனர் பிளஸ்ஸி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதில் இது வந்து பிருத்விராஜ் அவருடைய கரியர்ல வந்து ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாங்க. இது வந்து அவருடைய சினிமா படங்கள், அவர் நடித்த படங்களில் இது கண்டிப்பாக ஒரு சில படங்களையும் இயக்கியிருக்கார். இந்த படம் அது வந்து அவருக்கு ஒரு மைல்கல்லாக தான் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு இது கண்டிப்பாக. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் படங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்குதோ அதே அளவு வந்து மலையாள சினிமாவுக்கும் வந்து அதே அளவுக்கு ஆதரவு கிடைக்குது. இதனால வந்து தமிழ் படங்களுக்கான ஆதரவு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது வந்து மொழியை நீங்கள் அப்பாற்பட்டு என்னன்னா படத்தில் இருக்கக்கூடிய கதை, அதோட மேக்கிங், இதை தான் ஆடியன்ஸ் வந்து தமிழ் படம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் ஆடியன்ஸ்னால் கொரியன் வெப் சீரிஸையும் பார்க்குறாங்க, கொரியன் படம் பார்க்குறாங்க, ஒரு இங்கிலீஷ் படத்தை ஏன் பார்க்குறாங்க? அது மொழி கிடையாது, அது வந்து இங்கிலீஷ்னு அயல் நாட்டு மொழி தாங்க. இருந்தாலும் ஏன் அதை பார்க்குறாங்கன்னா அதில் இருக்குது ஒரு கொரியன் படம் இருக்குன்னா, இல்லை சைனீஸ் படம், ஜாப்பனீஸ் படம், ஜாக்கி சான் படம் பார்க்குறாங்கன்னா அதில் கதை இருக்குது, அதில் மேக்கிங் இருக்குது, அதை விரும்பி போய் பார்க்குறாங்க. நமக்கு தேவையான ஒரு ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அந்த அனைத்துமே அதில் இருக்குதுன்னு தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி தமிழ் படங்கள் வந்து போவோம். ஏன்னா மலையாள படத்தை ஏன் மலையாளத்தில் கொண்டாடுறாங்கன்னா அந்த மலையாள ஆடியன்ஸ்க்கு தேவையானதையும் கொடுக்குறாங்க. அதே மலையாள படம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுது, மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும், பிரேம்லுவா இருக்கட்டும் கொண்டாடப்படுதுன்னா அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம ஆடியன்ஸாக அந்த மாதிரி படங்களை ஏற்றுக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஆடியன்ஸுக்கு தேவை என்னவோ அதை நீங்கள் பூர்த்தி செய்தீங்கன்னா அது எந்த மொழி இருந்தாலும் மொழிக்கு அப்பாற்பட்டு படம் நல்லாவே ஓடும் அப்படின்னு சொல்லலாம். ஆடு ஜீவிதம் படத்தோடைய இசை பற்றி சொல்லுங்க சார். எப்படி இசை? ஏஆர் ரெஹமான் அவர் தான் இந்த படத்துக்கு இசை. உண்மையிலேயே இசை வந்து பின்னணி இசை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சார். அதில் வந்து மாண்டேஜில் வந்து சாங்ஸ்லாம் இருக்குது. அந்த சாங்ஸ்க்கான இசையுமே ஏஆர் ரஹ்மான் உண்மையிலேயே நல்லாவே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி இருக்குல்லங்க, ஒளி ஓவியம்னு சொல்லலாம், உண்மையிலே அவ்வளோ நல்ல கலர் டோனில் எடுத்திருக்காரு. அந்த கேரளாவில் இருக்க இதுவும் சரி, அதே மாதிரி பாலைவனத்தில் அந்த சவுதி இருக்கு இல்லைங்க, அந்த ஏரியாக்கான அந்த பாலைவனத்தில் இருக்க இதையும் வந்து அவ்வளோ அழகாக வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு அந்த சினிமாட்டோகிராஃபர்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துடைய இவர் அவர் பேர்னா எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் அவ்வளோ அழகாக எடிட்டிங்கை பண்ணியிருக்காரு. எங்கேயுமே நமக்கு ஒரு தொய்வு ஏற்படாத மாதிரி, ஏன்னா இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வந்து பண்ணுறாங்கன்னா அது ஒரு டாக்குமெண்டேஷன் ஆட்டம் இருக்கும். அந்த படத்தை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஆட்டம் இல்லாமல் இந்த படத்தை வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக நமக்கு அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அது காரணம் என்ன, இயக்குனர் அழகாக நல்லா பண்ணாலும் அது அந்த எடிட்டில் வந்து அவ்வளோ நல்லா நிற்க வச்சிருக்காரு எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் அப்படின்னு சொல்லலாம். படம் உண்மையிலே எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த ஆடு ஜீவிதம், த கோட் லைஃப்.
தேங்க்யூ சார். இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விகளுக்கு வந்து பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க. நன்றி சார். நன்றி சந்தியா. இது போன்ற சினிமா விமர்சனங்கள் சார்ந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சினி மெசஞ்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.